வெல்கம் டு குக் வித் பென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுதானிய அரிசியில் எப்படி தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிறுதானிய அரிசியில் தோசை செய்கிறதுக்கும் சாதாரணமான வெள்ளை அரிசியில் தோசை செய்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. இந்த அரிசியில் கார்போஹைட்ரேட்ஸோட அளவு ரொம்பவே கம்மி, கால்சியம், ஃபைபர், மற்ற இதர சத்துக்கள் எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்துக்கிறீங்களோ அதே கப்லையே மற்ற அரிசி, உளுந்து எல்லாத்தையுமே அளந்துக்கணும். சிவப்பு அரிசி 1 கப், வரகு அரிசி 1/2 கப், சாமை அரிசி 1/2 கப், திணை அரிசி 1/2 கப், ராகி 1/2 கப், கம்பு 1/2 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன், குதிரைவாலி அரிசி 1/2 கப். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். வெள்ளை உளுந்து 1 கப், கருப்பு உளுந்து 1 கப். இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ இது ரெண்டையுமே குறைஞ்சது 6லேருந்து 8 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். இப்போ உளுந்து தனியா, அரிசி தனியா அரைச்சிட்டு மாவு ரெண்டையும் ஒண்ணா கலந்து எடுத்துக்கணும். அரிசி தனியாக, உளுந்து தனியாக அரைச்சி எடுத்து மாவை ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இந்த மாவை உப்பு சேர்க்காமல் ஃப்ரிட்ஜில் 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது மட்டும் மாவில் உப்பு சேர்த்து புளிக்க விட்டு பயன்படுத்தலாம். அடுத்து தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்து 8 to 10 மணி நேரம் உப்பு சேர்த்து புளிக்க விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ மாவு இந்த அளவுக்கு டைல்யூட்டடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். நான் இரும்பு தோசைக்கல்லை தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயுமே தோசை ஒட்டாமல் கிறிஸ்பாக செய்யலாம். வெங்காயத்தில் எண்ணெய் தொட்டு தோசைக்கல்லை கிரீஸ் பண்ணிக்கிறேன். கல் சூடானதும் தோசை ஊற்றிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே மொறுமொறுன்னு சத்தான தோசை ரெடி ஆயிடுச்சு. பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் தேவையான சத்துக்கள் இந்த தோசையில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.